வணக்கம் நண்பா. இன்றைக்கு நான் என்னத்த பற்றி பார்க்க போறோம்னா, பைத்தான் வந்து படிக்க போகிறோம். பேசிக்லேருந்து இன்றைக்கு படிச்சுன்னு போக போகிறோம். இன்றைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பைத்தானில் வந்து அதில் இருக்கிற பைத்தானோட சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது என்னென்னு இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி தான் இப்போ வளர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ அபவுட் பைத்தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வச்சுக்கிற சாஃப்ட்வேர் இருக்குல்ல, மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம், கூகுள் எட்ஜாக இருக்கலாம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜாக இருக்கலாம், கூகுள் க்ரோமாக இருக்கலாம். இதெண்டாலும் போயிட்டு உள்ளுக்கு போய் சர்ச் இன்ஜினில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்க. அதில் வந்து அப்படி ஒரு சிம்பிள் ஒரு சோர்ஸ் கோட் எடிட்டர் 2 கோடு இதில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டிங் ரீஃபண்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனீங்கன்னு கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம். இல்லை வந்து நார்மலாக டவுன்லோட் பண்ணிட்டு இருக்குது. இதில் டவுன்லோட் ஃபார் விண்டோஸும் இருக்குது. நீங்கள் மேக் வச்சுக்கிறேன்டா மேக் ஓஎஸும் டெவலப் பண்ணலாம். லினக்ஸ் பாய்க்கிறீங்க லினக்ஸும் ஓகே. விண்டோஸ் 64னாலும் அதுவும் பயன்படுத்தலாம். இதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போய் டெவலப் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் டவுன்லோட்ஸில் டெவலப் பண்ணவா ஓப்பன் பண்ணவா சேவ் ஆஸ் கேட்கும். அதை நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஓப்பன் கொடுத்தீங்கன்னு செஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுண்ட செட்டப்பில் போயிடுறாங்க. சேவ் ஆஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ அந்த இடத்துக்கு இந்த ஃபைலை கொண்டு வரலாம். நான் வந்து ஏற்கனவே டெவலப் பண்ணதால இப்போ டெவலப் பண்ணல. இப்போ நீங்கள் வந்து உள்ளே போய் செட்டப் எல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா சர்ச்சில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பேஜ் வந்து வரும். இந்த ரீசன்ட் இது வராது, இந்த ஸ்டார்ட் அண்ட் இதில் இப்படி ஒரு பேஜ் வந்து வரும். அடுத்தது நான் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது வந்து பைத்தன் ஒரு ஆப். அதுவும் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு என்னென்னு சர்ச் பண்ணுறேன்டா பைத்தன் சர்ச் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தன். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா வெல்கம் டு பைத்தன் ஓஆர்ஜி இப்படி இந்த இது வந்துருக்கு. நீங்கள் இந்த வெல்கம் டு பைத்தன் ஓஆர்ஜியை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். லுக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும். இதில் வந்து இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு வர்ற பைத்தனோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பைத்தன் 3.11.3. இதை வந்து இதில் வந்து பக் ஃபிக்ஸ் ஆகிக்கிறது. நான் யூஸ் பண்ணுறதை பொறுத்ததில் 3.11.3 வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் பக் வந்து குறைவாகவும் நல்லா வேலை செய்யக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டவுன்லோட் பைத்தன் 3.11.3 என்று டெவலப் பண்ணி உள்ளுக்கு போய் செட்டப் பண்ண பிறகு இதில் வந்து நார்மலாக வந்து பைத்தன் அடித்து முதலாவது வாரதை மட்டும் கிளிக் பண்ணி போடாங்க. பைத்தன் 3.11.64 பிட் நான் 64 பிட் டெவலப் பண்ணான். உங்களோட லேப்டாப் வந்து 32 இருக்கலாம். நீங்கள் டெவலப் பண்ணதை செய்து இப்படி வரும் பைத்தன் 3. இந்த இப்படி படத்தோடு நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் போனோன்னு இந்த ஐடிஎல்இ பைத்தன் 3.11 64 பிட்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போய் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்படி தான் வரும். இதில் வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் செய்ய போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நியூ ஃபைல் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ரூபாய் போட்டு அதை ஓப்பன் பண்ணி அதில் எழுதி போட்டு இதில் வந்து அதில் ஒரு ஆப்ஷன் வந்து ரன்னு வரும். அந்த ரன்னை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வரும். இப்போ வந்து நாங்கள் 2 சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணி போட்டோம். இப்போ அவங்க வந்து எங்களோட வாழ்க்கையில பைத்தனோட முதலாவது கோடை எழுத போகிறோம். அது நார்மலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதாக்கள் இதை பார்த்து எழுதிக்கிறாங்க. ஐடியல் ஷெல் போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைலை கொடுங்க. நியூ ஃபைலை கொடுத்துச்சுன்னா இப்படி தான் வரும். இல்லை வந்து ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே சேவ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபைலுக்குள்ள இல்லை இதுக்குள்ள போய் இதில் வந்து நோய் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். நியூ ஃபோல்டரில் போயிட்டு இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுத வேண்டிய வந்து உங்களோட விருப்பம். ஆனால் நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுதுறேன்.
மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இப்போ நாங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுத போகிறோம் வாழ்க்கைண்ட பைத்தான். இதில் போயிட்டு முதலாவது ப்ரோக்ராம் வந்து ஹலோ வேர்ல்ட். நான் நிறைய படத்தில் பார்த்துருப்பேன். சிட்டி ரோபோட் 2.0ல அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த சிட்டி ரோபோட்டை செஞ்ச உடனே ஃபர்ஸ்ட்டாக அது என்ன சொல்லும்? ஹலோ வேர்ல்ட். இப்போ நாங்கள் அந்த உள் ப்ரொசஸரை பற்றி சொல்லி கொண்டிருக்கோம். அதுதான் இப்போ நாங்கள் எழுத போகிறோம். இதை வந்து அந்த ஹலோ வேர்ல்டுன்னு சொல்ல வைக்கிறது என்னென்னு செய்யறேன்டா, பிரிண்ட் எழுதுங்க. பிரிண்ட் எல்லாமே ஸ்மாலில் எழுதணும். இப்போ இது வந்து டபுள் மேற்கோக்குறி அதுக்குள்ள போயிட்டு ஹலோ வேர்ல்ட் எழுதி மேலே இப்படி அதை ஃபினிஷ் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்படி தான் கலராக வரும். கலராக வந்துட்டோன்னா போய் நீங்கள் ரன்னை கிளிக் பண்ணி மேலே சொன்னேனே ரன் அண்ட் ஆப்ஷன் வரும். அது வந்து முன்னுக்கு போய் செய்யப்படும். இந்த பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு செஞ்ச பிறகு ரன்ன்றதை கிளிக் பண்ணி ரன் மொடியூலில் போய் பார்த்தோம்டா சரி பிரிண்ட் மற்ற ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட் போடாட்டிக்கு வந்து வேலை செய்யாது. நீங்கள் வந்து ப்ராக்கெட் போட்டிங்கன்னு பாருங்க. ப்ராக்கெட் வந்து போடலன்னு சொல்லிச்சுன்னா இந்த ரன்ன்றதை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இப்படி வரும். ஏதோ ஓகேன்னு கொடுத்தா பிறகு இதில் மிஸ்ஸிங் ஏதோ வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து அதை செக் பண்ணுறதுக்கு இல்லை இருக்கோ இல்லை வந்து எழுத வேணுமோ தேவையில்லையோ ரெண்டு செக் பண்ணணும்னு சொல்லிச்சேன். நீங்கள் நார்மலாக இந்த பிரிண்ட்டுக்கு பிறகு ப்ராக்கெட்டை வந்து இந்த நார்மல் ப்ராக்கெட்டையும் போட்டு கொஞ்சம் க்ளோஸ் ப்ராக்கெட்டையும் போட்டு விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படி ஒரு பிளைண்ட் ஆகி வரும். பிளைண்ட் ஆகி வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் எழுதின கோடிங் சரி, அந்த லைனில் எழுதின கோடிங் வந்து சரியான கோடிங்கன்னு தான். இப்போ பொருள்னு போட்ட பிறகு ரன்ன்றதை போய் கொடுத்து ரன் முடிவில் போயிங்கன்னு சொன்னீங்கன்னா சோர்ஸ் மஸ்ட் பி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து என்ன பார்த்துனாங்கன்னு சொன்னீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதும் பட் வந்து இப்படி ஃபர்ஸ்ட் கோடிங் எழுதுறதை பற்றியும் எழுதுனாங்க. இதே மாதிரி நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.